கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 3 மினிட்ஸ் நமக்கு வந்து எந்த அளவுக்கு நல்லா வறுபடணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம குக்கரில் தான் விசில் விட போகிறோம். ஸோ அதனால் சீக்கிரமாகவே அது வெந்துடும். கிச்சடிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 4-5 எடுத்து சின்னதாக அரைஞ்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பீன்ஸ் அண்ட் கேரட், காய்கறியில் இது 2 மட்டும். நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ ஒரு 1/2 டொமேட்டோ எடுத்து அதையும் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்னென்னா இதுக்கு போடக்கூடிய ஸ்பைசஸ் வந்து என்னோடய பேபி 1 இயர் ஆக போகிறதுனால கொஞ்சமாக உப்பு, மிளகு, சீரக, சோம்பு பொடி, கொஞ்சமாக பிரியாணி பொடி, மஞ்சள் தூள், சிக்கன் பொடி இது சேர்த்து நம்ம இன்றைக்கி பண்ணலாம். வாங்க. இதோ இந்த அளவுக்கு ரவை வறுபட்டதும் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நல்லா காஞ்சது சட்டி. இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஏதாச்சும் நெய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக நம்ம கடுகு, உளுந்தும் சீரகமும் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக பொரிஞ்சதும் நம்ம வந்து நம்மளோட காய்கறிகளை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பொரிஞ்சதும் ஆனியனை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஆனியனில் நம்ம 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆனியனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக பச்சை ஸ்மெல் போனதும் நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ணி இந்த ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு ரா ஸ்மெல் போயிடுச்சு. நம்மளோட டொமேட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட உப்பு, சோம்பு, ஜீரகப்பொடி, மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா, பிரியாணி பொடி இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம பேபிக்கு பேபி வளர கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம நறுக்கி வச்ச கேரட் அண்ட் பீன்ஸை சேர்த்துக்கலாம். நம்மளோட கேரட் அண்ட் பீன்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். லைட்டாக அப்படியே ஆயிலே சாட்டே பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம வாட்டர் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வர விடவும். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அந்த ரவை எடுத்து சேர்த்துக்கலாம். பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம வறுத்து வச்ச ரவை, கோதுமை ரவையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி ஒரு 3 விசில்ஸ் விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதோ கிச்சடி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் உங்கள் பேபிஸ் எந்த மாதிரி சாப்பிடுவாங்களோ நீங்கள் அப்படி கொடுத்துக்கலாம். என்னோட பேபிக்கு நான் வந்து லைட்டாக மேஷ் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா பீன்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக மேஷ் பண்ணி விட்டு கொடுப்பேன். இப்படியே கொடுக்குறதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். சின்னதாக லைட்டாக, ரொம்ப இல்லாமல் லைட்டாக ஒரு மேஷ் மட்டும் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா.